இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டவங்க யாரை சந்தித்தாலும் அவங்க கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின், என்ன வாங்கலான்னு சொல்லுங்கள், என்ன ஸ்டாக் வாங்கலான்னு ஒரு 2 பேர் சொல்லுங்கள், எந்த ஃபண்டு வாங்கலான்னு சொல்லுங்கள். இப்படி இதே கேள்வியினுடைய வேரியன்ட்ஸ் தான் வரும். என்ன வாங்கலான்னு சொல்லுங்கள். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு தடவை ஒரு சில பேரை வாங்கினா அதை வச்சே நம்ம லாபம் சம்பாதிச்சிட முடியும்னு நம்புகிறாங்க. ஒரு தடவை சொன்னால் ஒரு ஸ்டாக்கில் சக்ஸஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு தடவை இதை வாங்கு இதை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஆயிரக்கணக்கான பேர் ஒரு தடவை சொன்னால் அது சொன்ன மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக சினிமாவில் தான் நம்ம ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு நினைக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி இல்லை. அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சொன்னதே திரும்ப திரும்ப டெய்லி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு தடவை சொல்லி இந்த ஸ்டாக்கை வாங்க அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுட்டா அதை நம்பி எல்லாரும் வாங்கி காசு சம்பாதிச்சினாங்களா? ஆன்சர் இஸ் நோ. 100 தடவை சொல்லி தான் எல்லாரையும் வாங்க வைக்கிறாங்க. அவ்வளவு ஹெவி லிஃப்டிங் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு தடவை அதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்டாக்குக்கு மட்டும் இது பொருந்தாது, ஃபண்டுக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 2 ஃபண்டு பேர் தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் நம்ம ஜெயிச்சிடலாம். அது அப்படி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபண்டு பேரை கேட்டு வச்சுக்கிட்டு அதை வாங்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அதை விற்க வேண்டிய நேரத்தில் விற்கணும். எத்தனையோ பேர் இன்றைக்கும் தாங்களே போய் எங்கேயோ சோஷியல் மீடியாவில் கேட்டு ஹெவியாக டெக் ஃபண்டை பீக்கில் வாங்கி வச்சுருக்காங்க. ஐடி ஃபண்ட். இது எல்லாமே யாரோ அவங்களுக்கு ஒரு தடவை சொன்ன ஃபண்டு நேம் தான். ஒரே ஒரு தடவை தான் சொன்னாங்க. இடி தாக்கின மாதிரி ஆயிடுச்சு. வாங்கின நேரமே தப்பு. இன்னும் பலர் சரியான நேரத்தில் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு தடவை சொன்னதை கேட்டு ரைட் டைமில் 2020 வாங்கியிருந்தா எல்லாமே கரெக்ட் தானே. எதை வாங்கியிருந்தாலும் இங்கி பிங்கி பாங்கி போட்டால் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜீனியஸ் தான். ஸோ அந்த மாதிரி கேட்டதை கூட வாங்கி வச்சுக்கிட்டு மேலே போகும்போது ஒன்றும் பண்ணல, விற்கலை. எத்தனை பேர் 500 ரூபாயில் ஐடிசியை விற்றாங்க? யாரும் விற்கல. எத்தனை பேர் பீக்கில் அந்தந்த ஸ்டாக்ஸை விற்றாங்க? எந்த ஸ்டாக்ல நிறைய ரிட்டர்ன் பார்த்துனாங்களோ முக்கால்வாசி பேர் விற்றுருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு தடவை சொல்கிறவங்க, இந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குன்னு சொல்கிறவங்க, அதே ஸ்டாக்கை 100 தடவை சொல்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிறேன், எப்போ விற்கணும்னு தெளிவாக சொல்கிறது இல்லை. ஆனால் அவங்க விற்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். நிறைய விஷயங்கள் வந்துடும். இதில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்துடும். 2வது, அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வாங்குறதுல என்ன பிரச்சனைனாக்கா, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? ஸ்டாக் கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா, இல்லை நிறுத்திடலாமா, எந்த விலையில் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், இந்த ஸ்டாக் மேலும் மேலும் வாங்கினா எந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இருக்கலாம், இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்க முடியும், ஒதுக்க வேண்டும். ஸோ பர்சன்டேஜ் அலோகேஷன் ஃபார் த ஸ்டாக். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தடவை சொல்லி கேட்ட ஸ்டாக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இடம் கொடுக்கணுங்கிற அந்த விஷயத்தை யார் தீர்மானிக்கிறது? இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியும்? யாராவது சொன்னால் நான் கூட கற்றுக்கிறேன். ஏன்னா ஒருத்தனை பணக்காரன் ஆகிறது ஒரு ஸ்டாக் இல்லை, ஒரு ஃபண்ட் இல்லை, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ. இந்த அடிப்படையான விஷயத்தை நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிறீங்களோ, ஒரு போர்ட்ஃபோலியோ ஒழுங்காக உருவாக்கினா தான் பணக்காரன் ஆக முடியும். ஒரு ஸ்டாக்கை வாங்கி பணக்காரன் ஆகவே முடியாது. ஏன்னாக்கா இந்த எந்த ஸ்டாக்கை வாங்கலாங்கிற அந்த தேடல் என்ன பண்ணும், நம்மளை அடுத்தது அதே மாதிரி ஒரு விஷயத்தை தேட செய்யும். ஸோ இந்த ஸ்டாக்கில் நல்லா படம் பண்ணி இருந்தால் கூட அடுத்தது ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாக்கை நோக்கி தான் நம்மளை நகர்த்தும். ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்டாக்கில் நம்ம பெரிய தப்பு பண்ணிடுவோம், அதோட நம்ம ஆட்டம் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சிந்திக்கும் போது
அந்த போர்ட்ஃபோலியோவில் முழுமைத்தனத்தை நம்ம கொண்டு வரும்போது இந்த ஒற்றை சிந்தனைகள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, நம்மளை கவுக்காது. ஒரு விஷயத்தினுடைய ரிஸ்க்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் கூடாது. அதையெல்லாம் குறைச்சி முழுமைத்தன்மையை உருவாக்குறது தான் நம்மளுடைய மொத்த ஃபோக்கஸாக இருக்கும். போர்ட்ஃபோலியோவில் ஒரு முழுமைத்தன்மை, இப்போ ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளன் எதை செய்தாலும் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோடு செய்தால் மட்டும்தான் அவன் பங்குச்சந்தையில் நிலைக்க முடியும். அது இல்லாமல் இந்த ரேண்டம் சிங்கிள் ஐடியா சேஸ் அப்படிங்கிறது நம்மளை பெரிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போகாதுங்க. பெஸ்ட் கேஸ் என்ன, 2-3 பணம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 4-5 அதே இடத்துல மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஒரு வருஷம் ஓடிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திரும்ப திரும்ப அதே நபர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்போம். அல்லது வேறு ஒரு நபர் அதை பற்றியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூவுனா அந்த இடத்துல போய் நிற்போம். பேசிக்கலாக இந்த கூவலை இறைச்சலை தான் நம்ம மண்டையை ஃபில் பண்ணுமே தவிர அந்த முதலீடு, அந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான எண்ணங்களும் நம்ம மைண்டுக்குள்ளேயே வராது. வர வாய்ப்பே நம்ம தரமாட்டோம். இது எதுவுமே இல்லாமல் அந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிச்சதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த பிளே ஆஃப் லக். அதிர்ஷ்டம் தான் அதுக்கு வழிவகுக்கணும். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு எது வேணால் நடக்கலாம், நோ ப்ராப்ளம் அபவுட் தட். ஆனால் நம்மள எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் இருக்குமானா கொஸ்டின் மார்க். நிறைய பேர் இதையெல்லாம் கடந்து உழைப்பினால் உயர்ந்தவர்கள், அந்த உழைப்பினால் பெற்ற உயர்வை காப்பாற்றி அதை மேலும் மெருகேற்ற வேண்டிய கடமை உள்ளவர்கள். ஹாபிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை. அப்போ ஹாபிக்காக இன்வெஸ்ட் பண்ணாதவங்க முழுமைத்தன்மையை தங்கள் போர்ட்ஃபோலியோவில் உருவாக்க வேண்டியது அவங்களுடைய டியூட்டி. யாருக்கான டியூட்டினா டு தெம்செல்ஸ். நீங்கள் உங்களுக்கே இந்த கடமையை செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் அடைந்த வளர்ச்சிக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணுறீங்க, நியாயப்படுத்துகிறீர்கள். அப்படி நியாயப்படுத்தக்கூடிய ஒரு முதலீட்டை தான் ஒருவன் தேடி போக வேண்டுமே ஒழிய எந்த ஸ்டாக் வாங்கலான்னு சொல்லுங்கள் சார், ஒரே ஒரு பேர் சொல்லுங்கள் சார், 2 பேர் சொல்லுங்கள் சார், எந்த ஃபண்டு வாங்கலாம், நீங்கள் ஒரு 2 ஃபண்டு பேர் சொல்லுங்கள் சார்னு கேட்குறதெல்லாம் இந்த புரிதல் இல்லாததைத்தான் வெளிப்படுத்துகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு ஸ்டாக்கு, ஒரு 2 ஃபண்டு, இந்த பேர் சொல்கிறதுல விஷயம் இல்லை. அதை சொல்லியும் அதை வைத்துக்கொண்டு பலர் ஜெயிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதை எப்படி கையாள வேண்டும், மாற்றங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சவால்களை எப்படி சந்திக்க வேண்டும், மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி உள்வாங்கிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும், இது எதுவுமே தெரியாமல் 2 பேர், ஒரு பேர், அதுவும் ஒரு தடவை கேட்டது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரியான புரிதல் இல்லை. சரியான புரிதல்களை உருவாக்குவதுதான் ஒரு முதலீட்டாளன் தனக்கு செய்ய வேண்டிய முதல் பொறுப்பு. அது நம்ம கடமை. இட்ஸ் a duty to ourselves. இந்த புரிதல்கள் சரியாக இருந்துச்சுனாக்கா அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை அடுத்து செய்யணும். அந்த நகர்வுகள் தொடர்ந்து நம்மளை ஒரு முழுமையான போர்ட்ஃபோலியோ உருவாக்க உதவ வேண்டுமே தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது. ஸோ ஐடியாஸ் அந்த அளவு இம்பார்ட்டண்ட் இல்லை, அப்ரோச் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நாம் டெஃபினட்டாக முதலீட்டில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.